Hello everyone, and first of all, congratulations those who are cleared NEET 2025. இப்போ நீங்க கவுன்சிலிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க அண்ட் இன்னைக்கு நான் நம்ம ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சில் கொடுத்துருக்கூடிய ரீசெண்டான ஒரு அப்டேட் தென் ஃபாலோட் பை உங்களுக்கு என்னென்ன கோட்டாஸ் அவைலபிளா இருக்கு இதை பத்தி நான் டீட்டெயிலாக சொல்ல போறேன். அண்ட் இன்னும் நம்ம சைலம் நீட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் இந்த செஷனுக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நீட் குவாலிஃபை பண்ணியிருக்காங்க, கவுன்சிலிங் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படும். ஸோ கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரி, என்னன்னு பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஆல் இந்தியா கோட்டா ஏஐக்யூன்னு சொல்லக்கூடிய ஆல் இந்தியா கோட்டா இருக்குல்ல. ஸோ அது எல்லா மெடிக்கல் காலேஜஸ்லுமே ஒரு 50% சீட்ஸ் இருக்கும். ஓகே, 50% சீட்ஸ் வந்து ஆல் இந்தியா மெடிக்கல் கோட்டா கீழே வரக்கூடியது. இதுக்கு அடுத்து நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஸ்டேட் கோட்டா. ஓகே, ஸோ ஸ்டேட் கோட்டான்னு எடுத்துட்டீங்கன்னா அது 85%. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜஸ்லையுமே 85% சீட்ஸ் வந்து இந்த கோட்டா கீழே தான் ஃபில் ஆகும். அண்ட் இப்போ ஆல் இண்டியா மெடிக்கல் கோட்டா இருக்குல்ல, ஸோ அதை எம்சிசி தான் அங்கே சீட்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு எம்சிசி தான் அத்தாரிட்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் எம்சிசிக்கு கீழே தான் நீங்கள் கவுன்சிலிங் போட்டு அங்கே நீங்கள் சீட்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ஸோ எல்லா இன்ஸ்டிடியூட்ஸ்லையுமே 15% உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா இருக்கும். பட் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ், ஜிப்மர் அண்ட் சென்ட்ரல் அண்ட் டீம்ட் யூனிவர்சிட்டியில் 100% கோட்டாஸ் எல்லாமே ஏஐக்யூக்கு கீழே தான் ஃபில் ஆகும். சரியா, இதை கண்டக்ட் பண்ணக்கூடியது எம்சிசி தான். ஓகே, அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஓகே, சரி, இப்போ ரீசெண்டான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜூலை 23 வந்து சீட் மேட்ரிக்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சீட் மேட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இதில் இஎஸ்ஐசி அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரி அதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த இஎஸ்ஐசி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் ரவுண்ட் 1. சரி, ஃபர்ஸ்ட் இதுக்கு இஎஸ்ஐசிக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன கோட்டா இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஏஐக்யூ ஆல் இண்டியா கோட்டா. ஓகே, ஸோ அது நான் சொன்னதான் எல்லா காலேஜஸ்லையும் 15%. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்கியூன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் கோட்டா, இது 85% எல்லா காலேஜஸ்மே ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜஸ்லுமே 85% சீட்ஸ் இந்த கோட்டா கீழே தான் ஃபில் ஆகும். அடுத்து இருக்கக்கூடிய கோட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ கோட்டான்னு சொல்லுவாங்க. இதுக்கு நீங்க ஒரு ஃபாரின்ல லிவிங்ல இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கணும், உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்கணும், அண்ட் நீங்க இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கணும், அண்ட் இங்கே நீங்க டாக்டர் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கோட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் கீப் இன் மைண்ட், இந்த கோட்டா கீழே நீங்க படிக்கும்போது அதிகமான செலவு, ஓகே, அதிகமான ஃபீஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ இது மோஸ்ட்லி இந்த என்ஆர்ஐ கோட்டா வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் டீம்ட் யூனிவர்சிட்டியில இந்த கோட்டா அவைலபிளா இருக்கும். அடுத்து நீங்க பார்த்துட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் எம்கியூன்னு சொல்லக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா அது இன்ஸ்டிடியூட்டோட கையில தான் இருக்கும். பேஸ்ட் ஆன் த ரெப்யூட்டேஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் இன்ஸ்டிடியூட் அங்கே ஃபீஸோட அளவு அதிகமாக இருக்கும் அண்ட் சீட்டோட டிமாண்டுமே அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ நிறைய மார்க் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அட் த சேம் டைம் நீங்க அதிகமான டொனேஷன்ஸ் கட்டுற மாதிரி, ஃபீஸ் கட்டுற மாதிரியும் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இஎஸ்ஐசிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ இப்போ எய்ம்ஸ் அண்ட் டீம்ட் யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஆல் இண்டியா கோட்டா இருக்குல்ல, ஸோ இதுக்கு கீழே எல்லாமே நமக்கு இஎஸ்ஐசியோட அந்த கோட்டா உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்க அங்கேயும் அப்ளை பண்ண முடியும். அது என்ன நான் டீட்டெயிலாக சொல்றேன். ஸோ இஎஸ்ஐசி ஐபி கோட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ உங்களோட பேரண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே, உங்களோட பேரண்ட்ஸ் வந்து தே ஆர் த எம்ப்ளாயி ஆஃப் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். ஓகே, ஸோ ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்ல ஒரு எம்ப்ளாயியா இருக்கக்கூடிய பர்சன் உங்க அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னா நீங்க இந்த கோட்டாவை நீங்க அப்ளை பண்ணலாம். இஎஸ்ஐசி. ஸோ இந்த கோட்டா நீங்க அப்ளை பண்ணணும்னா நீங்க நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கணும் அண்ட் உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து எம்ப்ளாயிஸ் ஆஃப் ஸ்டேட் கார்பரேஷன் ஆஃப் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே, தட்ஸ் இட். ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கோட்டா நீங்க எலிஜிபிளா இல்லையா? ஓகே, சரி, இந்த கோட்டா நீங்க எலிஜிபிள் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க பேரண்ட்ஸோட இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன் ப்ரூஃப். ஓகே, ஸோ உங்க பேரண்ட்ஸோட இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன் ப்ரூஃப் எத்தனை வருஷத்துக்குன்னா 3 வருஷத்தோட கேட்பாங்க. தென் வார்ட் ஆஃப் இன்சூர்டு பர்சன் சர்டிஃபிகேட். ஓகே, விஐபி சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. இது இப்போ நீங்க உங்க பேரண்ட்ஸ் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஓகேவா, ஸோ அந்த சர்டிஃபிகேட், ஸோ இந்த 2 விஷயமுமே உங்களுக்கு தேவை நீங்க இஎஸ்ஐசி ஐபி கோட்டால நீங்க அப்ளை பண்றதுக்கு. ஸோ இதில் ஐபி அப்படிங்கிறது என்னன்னா சில்ட்ரன் ஆஃப் இன்சூர்டு பர்சன். ஓகே, ஸோ இஎஸ்ஐ அப்படிங்கிற கார்பரேஷன் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியில உங்க பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க
அப்படின்னா அவங்களுடைய சில்ட்ரன்டா ஓகே அவங்களோட சில்ட்ரனா நீங்க இருக்கும்போது உங்களுக்கு ஐபி கோட்டா ஓகே ஐபி இஎஸ்ஐபி கோட்டா பாசிபிள். ஓகே ஸோ பிகாஸ் உங்க பேரண்ட் வந்து இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க, ஸோ எம்ப்ளாயி ஆஃப் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்ல இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்கன்னா இட்ஸ் பாசிபிள். ஓகே நெக்ஸ்ட் இப்போ நீங்க ஐபி கோட்டா உங்களுக்கு அவைலபிள். ஸோ எந்தெந்த இன்ஸ்டிடியூட்ல நீங்க இந்த ஐபி கோட்டாவை நீங்க யூஸ் பண்ண முடியும் அப்படி பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ். ஸோ இங்கே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் நீங்கள் எம்பிபிஎஸ் சீட்டு 30 சீட்டு இந்த கோட்டா கீழே தான் அவங்க ஃபில் பண்ணுறாங்க. தென் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லையுமே உங்களுக்கு 20 சீட்டு இந்த கோட்டா கீழே தான் ஃபில் பண்ணுறாங்க. இந்த 2 இன்ஸ்டிடியூட் தான் இந்த கோட்டா கீழே தமிழ்நாட்டில் ஃபில் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ராஜஸ்தான், பெங்களூர் அண்ட் குல்பர்க். ஸோ இந்த பிளேசஸ்ல இருக்கக்கூடிய இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த கோட்டா பேஸ் பண்ணி தான் சீட்ஸை ஃபில் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஹைதராபாத், கொல்கட்டா அண்ட் ஃபைதாபாத் அண்ட் மண்டி, ஓகே ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ இதெல்லாமே இன்ஸ்டிடியூட். இந்த இன்ஸ்டிடியூட்ல நீங்க இஎஸ்ஐசி ஐபி கோட்டாவை நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே நெக்ஸ்ட் டைம் லைன் ஓவர்வியூ. ஓகே ஸோ இது வந்து ஒரு அப்டேட். இஎஸ்ஐசி கோட்டாவை நீங்க இந்த இன்ஸ்டிடியூட்ல நீங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய கவுன்சிலிங்கான டைம் லைனோட ஒரு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்றேன். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட்டை நீங்கள் ஜூலை 21 அண்ட் 28 கூட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். தென் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இப்போ ஓகே ரீசன் நீங்கள் இப்போ சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கல்ல, பண்ணும்போது நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை பெர்ஃபெக்டாக முடிச்சிருக்கணும். தென் இப்போ அலாட்மெண்ட் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும். ஓகே ஸோ 29 to 30 அலாட்மெண்ட் ப்ராசஸ். தென் சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஜூலை இந்த மந்தோட எண்ட் ஜூலை 31 உங்களுக்கு கொடுத்துருவாங்க. தென் ரிப்போர்ட்டிங் டு காலேஜ். ஓகே ஸோ காலேஜுக்கு போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ண வேண்டியது ஆகஸ்ட் 1st வீக்ல நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய டைம் லைன் பேட்டர்ன். சம்டைம்ஸ் இதுக்கு அடுத்தக்கூடிய சீட் அலாட்மெண்ட்ஸில் கொஞ்சம் டிலே ஆனாலும் ஆகலாம். ஓகே ஸோ பட் இட்ஸ் அப் டு த லைக் அது வந்து பேஸ்ட் ஆன் ஓகே எம்சிசியோட அதுக்கான ஃபர்தர் நோட்டீஸ் வந்து எம்சிசி தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் எம்சிசி பிடபிள்யூபிடி சர்டிஃபிகேட் அப்டேட். இப்போ நீங்கள் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஓகே உங்க பிசிக்கலா உங்களுக்கு டிசேபிலிட்டா நீங்க இருக்கிறீங்கன்னா அதுக்கான சர்டிபிகேட்ஸை நீங்க எப்போ இப்போ ரீசெண்டா நீங்க என்ன பண்ணணும், ஃப்ரெஷ்ஷா அந்த சர்டிபிகேட்ஸை ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி அதுவும் எந்த இன்ஸ்டிடியூட்ல இருந்து நீங்க அதை வாங்கணும்னா எம்சிசியோட அப்ரூவல் இருக்கக்கூடிய மெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல இருந்து ஓகே மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீங்க வாங்கியிருக்கணும். ஓகே காட் இட். தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரைவேட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் டிசபிலிட்டிக்கான சர்டிஃபிகேட் வாங்கினீங்கன்னா சம்டைம்ஸ் அது உங்களுடைய கவுன்சிலிங் ப்ராசஸில் ரிஜெக்ட் ஆனதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மேக் ஷுவர் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எம்சிசி அப்ரூவ்ட் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆர் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் கூட நீங்கள் வாங்குறது பெட்டர். ஓகே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். வெல் சாய்ஸ் ஃபில்லிங். நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கோட்டா நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதை ஃபில் பண்ணி வச்சுருங்க, தப்பு கிடையாது. ஓகே ஜஸ்ட் இமேஜின் ஒருவேளை நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஆல் இந்தியா கோட்டால உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற இன்ஸ்டிடியூட் கிடைக்கலாம். ஓகே அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த இஎஸ்ஐசி கோட்டால இருந்து உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே ஸோ மேக் ஷுர் உங்களோட எலிஜிபிலிட்டியை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எந்தெந்த பாயிண்ட்ல உங்களால எலிஜிபிள் ஓகே கேட்டகரிக்குள்ள நீங்க வர முடியுமோ அந்தந்த கோட்டாஸ் எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணுங்க. யூனோ வெல் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆல் இந்தியா கோட்டா வந்து எம்சிசிக்குள்ள நடக்கும். பட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்டேட் கோட்டாவில் சீட் எப்படி ஃபில் ஆகும்னா தமிழ்நாடு கவர்மெண்டோட கவுன்சிலிங் ப்ராசஸ்ல தான் ஃபில் ஆகும். அது தனி ப்ராசஸ், இது தனி ப்ராசஸ். ஸோ மேக் ஷுர் அங்கேயும் அவைலபிள் கோட்டாஸ் அப்ளை பண்ணுங்க, இங்கேயும் ட்ரை பண்ணுங்க. எங்க கிடைக்குதோ அங்க நீங்க கிளிக் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகே காட் இட். ஸோ மேக் ஷுர் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எலிஜிபிலிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய சாய்ஸஸை ஃபில் பண்ணுங்க. தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபார் டுடேஸ் செஷன். ஓகே இதை தான் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இஎஸ்ஐசி அந்த கோட்டாவை நீங்க மறந்துடாதீங்க. உங்களுக்கு if your parents are eligible then you can apply. Okay so don't forget that. Then new quota cannot be added there later in the same route. Yes நீங்க ஒன்ஸ் நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க போயிட்டீங்க, அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க போயிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து நீங்க இந்த கோட்டாவை நீ எலிஜிபிள் அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து நீங்க மாத்தணும்னு நினைச்சாலும் மாத்த முடியாது. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய சாய்ஸஸ் தான் நீங்க ஃபில் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் பார்த்துட்டீங்க இப்போ ரவுண்ட் 1 இருக்கு. அந்த ரவுண்ட் 1ல நீங்க வெறும் ஆல் இந்தியா கோட்டா மட்டும் ப்ரிஃபர் பண்றீங்க. ஸோ அப்படி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் யூ மே திங்க் தட் ஓகே நமக்கு டீம் யூனிவர்சிட்டிஸ் கிடைச்சா கூட நல்லா இருக்குமே. ஆனால் அந்த சுச்சுவேஷனில் உங்களால் ஆல் இந்தியா மெடிக்கல் கோட்டா அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டீம் யூனிவர்சிட்டி வேணும் அப்படின்னு கேட்கும்போது
நீங்கள் ரெண்டாவது ரவுண்டு வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீ ஒன்ஸ் ரெண்டாவது ரவுண்ட் போகும்போது அங்கே நீ எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய காலேஜஸ் இன்ஸ்டிடியூட்ஸில் அவைலபிலிட்டி ஓகே ப்ரியாரிட்டி வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும்னா பின்னாடி போயிடும். ஸோ டைம் போனதுக்கப்புறம் நீங்கள் திங்க் பண்ணுறது இட்ஸ் டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ இருந்தே பிளான் பண்ணி உங்களுடைய ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங். ஓகே, ஸோ நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா காலேஜஸோட ஆர்டர்ஸ் நீங்கள் எந்த ஆர்டர்ஸில் ஓகே இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னா அது முன்னாடி கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய செகண்ட் தேர்ட் ப்ரியாரிட்டி. ஸோ அந்த ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்ஸ்டிடியூட்ஸை அலைன் பண்ணி நீங்கள் ஆர்டர் கொடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் அதை லாக் பண்ணுறது மறந்துடாதீங்க. ஓகே, இஃப் இட்ஸ் நாட் லாக் ஓகே உங்களோட சாய்ஸஸ் நீங்கள் கொடுத்துருடைய சாய்ஸ் லாக் ஆகலைன்னா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன ஆர்டரில் கொடுத்துருக்கீங்கன்னு ஒருவேளை நீங்கள் ரேண்டமாக கொடுத்துக்கிட்டு விட்டுட்டு போயிட்டீங்க சிஸ்டம் என்ன பண்ணுவோம் அது அப்படியே லாக் பண்ணி விட்டுரும். ஓகே, ஸோ மேக் ஷுர் கரெக்டாக கொடுத்து அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரிசர்ச் பிஃபோர் செலக்டிங். ஸோ நீங்கள் இன்ஸ்டிடியூட்ஸை நீங்கள் லாக் பண்ணுற போது கீப் இட் இன் யோர் மைண்ட் ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி அந்த இன்ஸ்டிடியூட்ஸில் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கா, ஃபேக்கல்டிஸ் நல்லா இருக்கிறாங்களா, நீங்கள் அங்கே போனால் என்னால் சஸ்டைன் பண்ண முடியுமா அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, அண்ட் பி ரியலிஸ்டிக் வித் ரேங்க். உங்களோட ரேங்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்ஸ்டிடியூட்ஸை திங்க் பண்ணுங்க. ஓகே, அதை விட்டுக்கிட்டு வாங்குற மார்க் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆல் இண்டியா ரேங்க் ரொம்ப கம்மி, பட் ஸ்டில் ஐ வாண்ட் கோ ஜிப்மர் எய்ம்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இட்ஸ் பிட் டிஃபிகல்ட். ஓகே, அதனால உங்களோட ரேங்க் அண்ட் மார்க்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்ஸை நீங்கள் உங்களுடைய கவுன்சிலிங்கில் நீங்கள் ப்ரியாரிட்டியாக கொடுங்க. ஓகே, தட்ஸ் இட். தென் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மாப்-அப் அண்ட் ஸ்டாரி ரவுண்ட் ஒன்லி ஃபார் டீம்ட் அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ். ஓகே, ஸோ இப்போ அந்த டீம்ட் அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் மாப்-அப் அண்ட் ஸ்டாரி ரவுண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ ஏன்னா ஆல் இண்டியா கோட்டா இதில் கிடையாது. மாப்-அப் ரவுண்ட் அண்ட் ஸ்டாரி ரவுண்டுக்கு உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா கிடையாது. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டீம்ட் அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் கடைசி ரவுண்ட் மாப்-அப் அண்ட் ஸ்டாரி ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் உங்களோட சாய்ஸ் ஓகே ஃபில் பண்ணலாம். ஓகே, காட் இட். தட்ஸ் இட் கைஸ். ஸோ இதுதான் இன்னைக்கு நான் சொல்ல அந்த கவுன்சிலிங்கான ப்ரொசீஜர் அண்ட் லேட்டஸ்டான அப்டேட்டுங்கிறது அதுதான் நான் சொன்ன அந்த புதுசாக இஎஸ்ஐபி. ஓகே, ஸோ எம்ப்ளாயர் ஸ்டேட் கார்பரேஷன் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இருக்காங்களே அந்த கோட்டா உங்களுக்கு மறக்காம நீங்க அப்ளை எலிஜிபிள் இருக்கிறீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணுங்க உங்களுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ்ல, அது டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தட்ஸ் இட். ஸோ நம்ம ஜைலம்ங்கிறது சவுத் இந்தியாவிலே நம்பர் 1 எட்டெக் கம்பெனி. அண்ட் இந்த கம்பெனில உங்களுக்கு நம்ம நீட் ஜெய் மெயின் அந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைன் பண்றோம். அண்ட் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம லான்ச் பண்ணிருக்கக்கூடிய பேட்சஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா தளபதி அண்ட் வெற்றி. ஸோ இதான் இது வெற்றி அண்ட் மாறா. ஸோ இந்த 4 பேட்சுமே நம்ம ஜைலம் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக லான்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த பேட்ச் நீங்கள் நீட் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ரிப்பீட்டட் ஆகணும்னு நினைக்கிறீங்க, அப்படி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கூட அவங்களுக்கு நீங்கள் இந்த பேட்சஸை பற்றி சொல்லலாம். ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் அண்ட் மோர் எக்ஸ்பீரியன்ஸான ஃபேக்கல்டிஸ் அண்ட் ஆல்சோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரொம்ப டாப் நாட்சாக இருக்கும். ஸோ மேக் ஷுர் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு ப்ரிப்பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம் யூ கேன் focus on these batches தளபதி and வெற்றி மாறா பேட்ச். ஸோ இதோட ஃபீஸுமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள். நமக்கு இங்கே ஆன்லைன் இருக்கு அண்ட் ஆஃப்லைன் இருக்கு. ஸோ நம்ம ஆன்லைன் பேட்சஸுமே ப்ரொவைட் பண்ணுறோம் அண்ட் ஆஃப்லைன் பேட்சஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் ஆஃப்லைன்லேயே எஸ்பெஷலி ஹைப்ரிட் மாடலை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். எஸ், ஹைப்ரிட் மாடல். ஓகே, ஸோ இதை பற்றின டீட்டெயிலான வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸை ரெஃபர் பண்ணுங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த பேட்சஸ். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஃபார் த ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா எங்கள் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? That's it guys. So see you on another session. Until then, your favorite chemistry Kiranish. Don't forget, stay well, steady well. Bye.